பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சுவாரஸ்யமாக போயின்னு இருக்குதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புறம்போக்கை எதுக்குங்க எடுத்தீங்க, ஒன்றுமே புரியலையே, வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற இந்த முட்டா பையனை எதுக்கு எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுனுக்கிறாங்க. ஒன்றுமே புரியலையே அப்படின்றது தாங்க அவங்களுடைய டேக்லைனு. சீசன் 9 ப்ரோமோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்த ப்ரோமோ, விஜய் சேதுபதி ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போவார். வெளியே வரும்போது செக்யூரிட்டி வந்து பஞ்ச் பண்ணுவார் பில்லை. எதுக்கு பஞ்ச் பண்ணுறீங்க, தெரில சார், அவங்க சொல்கிறாங்க நான் பஞ்ச் பண்ணுறேன் சார் அப்படின்வார். செக்யூரிட்டிக்கு தெரியாதா எதுக்கு பஞ்ச் பண்ணுறேன்னு? முதல்ல அவனை வேலையிலேருந்து தூக்கணும், அது வேறு கதை, அதை விடுங்க. அதுக்குள்ளே போனோன்னா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகிடும் நம்ம சென்னையில். என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சீசன் எதுக்குடா எடுத்தீங்க இந்த முட்டா பையனை அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்லைனில் வந்து போட்டு வறுத்து எடுத்துனுக்கிறாங்க. டாக்டர் திவாகர் அதுவும் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாரு பாருங்க. டாக்டர் பற்றியான அந்த மருத்துவம் சம்மந்தமான கேள்விங்களுக்கெல்லாம் அவர் வந்து கரெக்டாக பதில் சொன்னாராம். அவன் ஒரு டாக்டரே கிடையாது, ஃபிசியோதெரபிஸ்ட்டு டாக்டரா இல்லையா அப்படின்றது அது வேறு ஒரு டாப்பிக்கு. அதுக்குள்ளே போனோன்னா ரொம்ப சர்ச்சையாகிடும். ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் டாக்டருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா டாக்டருன்றது வேறு, ஃபிசியோதெரபிஸ்ட்டுன்றது வேறு. ஃபிசியோதெரபிஸ்ட்டு அவரை 100 பேரில் ஒரு 10 பேர் கூட டாக்டர் எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்டான்னு வைங்க. அவ்வளோ முட்டா பசங்க தான் ஃபிசியோதெரபிஸ்ட் இதுக்கு போவாங்க. சரி, எதுக்கு நமக்கு இந்த டாப்பிக்லாம். இப்படி ஒரு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு 20 பேர் போயிருக்காங்க, உள்ள போட்டு வறுத்தெடுத்துங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாளே இவர் ஒரு சண்டையாக அங்கே போய் ஒரு கர்ண மாதிரி நடிகர் தான் சிவாஜி அரக்கன். இவர் தான் நடிப்பு என்னது கிறுக்கன் அரக்கன். அந்த டிஎம்கேவில் ஒருத்தர் பேசுவார். டிஎம்கேவுடைய மெயின் ஸ்பீக்கர் கிடையாது அவர் தான் என்ன ஞாபகம் வருது, அடங்கம் அப்படின்வார் அவர். அது ஒரு ஃப்ளோவில் சொல்லுவார் அவர், அடங்கோ அப்படின்வார். உன்னை போய் எடுத்து வச்சுக்கிறாங்களேடா அடங்கோ அப்படின்னு தான் இப்போ வெளியில் நம்ம மக்கள்லாம் பேசின்னு இருக்காங்க. ஏன்டா வேறு யாரையுமே கிடைக்கலையாடா அப்படின்றது தான் மக்களுடைய புரிதல். ஆனால் நான் என்ன புரிஞ்சுக்கினேன்னா, என்ன நடக்குதுன்னே புரியலையே, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. சினிமா தேட்டருக்கு போயிட்டு படம் பார்க்காம ரீல்ஸ் பார்த்துன்னு இருக்காங்க. அந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுதான் வந்து எனக்கு ஞாபகம் வருது இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பார்க்கும்போது. ஒரு சில கண்டஸ்டன்ட்லாம் நல்ல கண்டஸ்டன்ட் தான், எல்லாருமே நல்ல கண்டஸ்டன்ட்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு ஆளை தவிர 1-2 பேர் தான் வந்து மக்களுக்கு, அதுவும் மெயினாக இவன் தான், இந்த திவாகர், டாக்டர் திவாகர் அடங்க. நாங்கள் சொல்கிறது, விஜய் சேதுபதி வந்தாலும் வந்தார், அவரை வந்து இப்படி போட்டு ட்ரோல் பண்ணுகிறாங்க. யோ நீ ஏன் பிக் பாஸுக்கு வந்த அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு மக்கள் முன்னாடி. ஆனால் அவன் ஓரளவுக்கு லாஸ்ட் இயர் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் லாஸ்ட் இயரில் பிடிக்காமல் போனது, வின்னர் முத்துக்குமரன். என்னடா பண்ணான் அவன் கடை. விஜய் சேதுபதிக்காகவே அவனை வின்னர் ஆகுனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கலாம் தோணுது. எப்படியோ பார்க்கலாம். இந்த வருஷம் ஒரு சுவாரஸ்யமாக கொண்டு போகலாம் ட்ரை பண்ணுவாங்க. எப்போவுமே ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் ஆகும்போது ரொம்ப டல்லாகி போச்சு, ஒன்றுமே பண்ணல, கண்டென்ட்டே இல்லை அப்படின்வானுங்க. கண்டென்ட்னா என்னதுடா, அதுவே புரியல இது வரைக்கும். அதுதான் இந்த மேட்ரு. இந்த வருஷத்துடைய கன்செப்டே அதுதான். தெரியல ஏன் இப்படி பண்ணுறாங்க, புரியலையே ஏன் இப்படி பண்ணுறாங்க, தெரியலையே. அடங்கோ அப்படி தான் சொல்ல தோணுது. அடங்கு அப்படின்னு நான் சொல்ல வரல, உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். அடங்கோ எப்படியோ நல்லா பண்ணுறீங்களா.